of Python functions and how to call a functions in Python and advantages of user defined functions we have learned. Now we can move to part 2. Okay, so in part 2 we are going to discuss about the function argument. So this is the important 5 marks question as well as the 2 marks question. Okay, so here we are going to see about the 4 types of functions, that is first one required arguments, keyword arguments, default arguments and variable length arguments. Okay, so first we move on to required arguments. So required arguments பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த arguments எல்லாமே நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்துட்டோம் அப்படின்னா function C++ல function lessonல எல்லாமே இது பார்த்துட்டோம். சேம் திங் தான் இங்க பார்க்க போறோம். பட் இங்க ஒண்ணே ஒன்று என்னன்னா பைத்தான் கோடிங்ல நம்ம பார்க்க போறோம். So required arguments. The required arguments are arguments passed to a functions in correct positional order. அதாவது ஒரே லைன்ல அது கரெக்டான பொசிஷன் லைன்ல இருக்கணும். ஒரு ஆர்குமெண்ட் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் நமக்கு தேவைன்னா நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க ஆர்குமெண்ட் வந்து எப்படி பாஸ் பண்ணிருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் நேம்ல நம்ம அந்த ஆர்டரை பேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? செகண்ட் திங், ஒரு ஃபங்க்ஷன் நேம் நம்ம இப்ப கால் பண்றோம் அப்படின்னா அது எக்ஸாக்டா என்ன இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட நேமா தான் அது இருக்கணும். இல்ல அப்படின்னா சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு என்ன காட்டும், எரர் காட்டும். Okay, so third thing, at least one parameter is needed to prevent a syntax error. Prevent அப்படினா அது get பண்றது, அதாவது எரரை வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணி கொண்டு வரதுக்கு. So to get a required output, at least one parameter is needed to prevent. Prevent அப்படினா வர எரரை நமக்கு தடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. So now you see the example here, the def print string of str. So here the def is a definition and print string is a function name and str is a arguments. In between the parameters they given parentheses given as arguments and colon. So here see the print example required. See print example required argument. So now itself we can say that inside the double quotes it will be what we were given as example print required. Again print str, they didn't given in a single quotes or double quotes. பட் உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், சார் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பைத்தானை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா கூட நமக்கு என்ன அது பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ இங்க ஏன் str பிரிண்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டா, say listen ya print str, அங்க நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன் நேம்ல நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், str ஆஃப் colon. So colon இங்க இல்லாததுனால அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க என்ன ஆயிடும், எரர் பிளேஸ் வந்து நமக்கு காட்டும். ஓகேவா? So here the print str அப்படின்னா இன்னொரு இதுல இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா here print str னா எந்த str அது பிரிண்ட் பண்ணும், print string of str. Listen, okay, you listen clear. Print str they given, so the print str is going to bear def print string அப்படின்றது. ஆனா இங்க print ன்னு கொடுத்திருக்கோம், அங்க print string of str ன்னு கொடுத்திருக்கோம், so it will be shown as error print string. ஓகேவா? So see now we discuss about when the above code is executed, அதாவது அந்த கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணனா இது நமக்கு என்னன்னு காட்டும், எரர் காட்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா see the type error print string missing one required positional argument, that is str வந்து என்னவா நம்ம கொடுக்கலாங்க, சிங்கிள் கோட்ஸ்லயோ டபுள் கோட்ஸ்லயோ நம்ம அங்க கொடுக்கல. சோ அதனால நமக்கு அது என்ன காட்டுது, நமக்கு எரர்னு காட்டுது. இப்போ instead of print string in the above code, if we use the print string of welcome, அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த str கொடுத்திருக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், welcome அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா the example required arguments welcome அப்படின்ற அவுட்புட் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். எங்க instead of print string, see listen, they given now we can call as print string னு கொடுத்திருக்காங்க. அந்த print string குள்ள நம்ம ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா print of str, அப்ப அதை அவன் என்ன பண்ணும், return print string லாஸ்ட் லைன்ல print string இருக்குல அந்த இடத்தை அது கெட் பண்ணும். ஓகேவா? isn't it? So the output will be shown as print string and welcome, that is example required arguments and welcome என்றது தான் இதோட அவுட்புட். ஒரு நிமிஷம் திரும்ப அகைன் நான் சொல்றேன், நல்லா கவனி. so print def ன்றது definition, print string ன்றது function name, str ன்றது arguments உள்ள கொடுத்தாச்சு. second thing print example required arguments அப்படின்றது டபுள் கோட்ஸ்ல அவங்க கொடுத்திருப்பாங்க. so அவுட்புட் நமக்கு print ஆயிடும். again they are given as print of str. So print of str னு நம்ம கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், அந்த string function மேல போய் கெட் பண்ணாது. ஏன்னா அங்க டபுள் கோட்ஸோ இல்ல கோலனோ எதுவுமே நமக்கு கொடுக்கல.
So return, see here, now you can call a print string function எப்படி print string கொடுத்துரு. அப்ப அந்த print string நீ கொடுத்தா அது எங்க தான் போகும், again அந்த str குள்ள போகும். So அப்படி கொடுக்கிறதுக்கு பதிலா நம்ம அந்த print string குள்ள என்னன்னு கொடுத்துக்கலாம் நம்ம சொல்லியிருக்காங்க, வெல்கம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அதுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா, இல்ல வெல்கம் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது கங்க்ராச்சுலேஷன் ஆல் த பெஸ்ட் என்ன நீ டபுள் கோட்ஸ்க்கு அந்த print string கொடுத்தீங்கன்னா அந்த str again எதை தான் அது கால் பண்ணும், உனக்கு அந்த print stringன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஃபர்ஸ்ட் எரர் அதுல என்ன, இந்த str print of str வந்து சிங்கிள் கோட்ஸ்ல இல்ல டபுள் கோட்ஸ்ல டிக்ளேர் பண்ணல. So that will be the error. Instead of giving the str we can give any other words in between the quotes. So it will be shown as a output. Okay, isn't it clear? Okay, we will move on to next, that is keyword arguments. The second thing, keyword, the specific word. Already we learned about the keyword in C++, that is auto, static, switch, like that, etc. Here in functions we are using to keyword arguments. What is that? The first point, the keyword arguments will invoke the functions after the parameters are recognized by the parameter names. இங்கே கீவேர்ட், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம C++ல என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் நேம் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதாவது கிளாஸ் நேம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ் நேமுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், தவிர கிளாஸ் நேமை மாற்றி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் ஹியர் த keyword arguments will invoke the functions after the parameters are recognized by the parameter names. The parameter names which is என்ன பண்ணும், recognize பண்ணும். Second point, the value of the keyword argument is matched with the parameter name, and so no one also put arguments in the improper order. அதுதான் நான் சொன்னேன், கிளாஸ் நேம் நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ அந்த கிளாஸ் நேமை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் இப்போ நான் 12A கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேம் 12Aக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன், தவிர நான் வேற ஒரு நேமுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா இட் should not be matched. That is not a keyword. So you clearly understand this definition here. So now you are move on to example, that is def print data name. See here the def is their definitions and the function name here they given as print data. So they given name here. See that print double quotes la enna kuduthirukanga paarenga, print example1 keyword arguments. Okay, here they given as, what will be the given, example1 keyword arguments and print name comma name. அங்க நேம் நல்லா listen பண்ணுங்க, எதுக்குள்ள கொடுத்திருக்காங்க, double quotesல கொடுத்திருக்காங்க. Again return, see here now you can call the print data function. Print data function அவ எப்படி கால் பண்ண சொல்றாங்க, print data name equal to Gaussian. Okay, so what are they given here, print, நல்லா பாரு, போன ப்ரோக்ராமுக்கு இதுவும் நம்ம அதுதான் பார்த்தோம். முன்னாடி நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், required argumentsக்கும் இங்க இருக்கிற இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ரெண்டுமே ஒரே ஒரு சேம் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். அங்கே பிரிண்ட் ஸ்ட்ரிங்குள்ள நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணாததுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது என்ன காட்டுச்சு, எரர்னு காட்டுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அகெயின் அதை சேஞ்ச் பண்ணுவோம், பிரிண்ட் ஸ்ட்ரிங்குள்ள வெல்கம்னு கொடுத்ததுனால ஸோ நமக்கு செகண்ட் அவுட்புட் வெல்கம்னு டிஸ்பிளே ஆச்சு. சேம் திங் ஹியர் தே ரிட்டன் ஆஸ் print example1. The second line, the first program they given print str. Instead of str here they given as name comma name. That is the name is here single quote double quotes la kuduthirukanga comma name. அப்ப இந்த comma name ன்றது என்ன, இங்க மேல இருக்கிற அந்த def of print data குள்ள இருக்க நேம் போய் அது என்ன பண்ணும், நமக்கு கால் பண்ணும் ஃபங்க்ஷன். சோ அப்ப கால் பண்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன பண்ணிருப்போம், print data. அங்க பாருங்க ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, அகைன் ஒரு இத வந்து ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ print data name equal to Gaussian. So the output will be displayed as the output will be the output will be displayed as type Gaussians. Okay, so this now you see the second example, that is see here print data of name, and see here the same example, what are they given as, name 1 equal to Gaussian, because we are written as name. See in second line name print name. Okay, but in print data what we are given as name 1, so it is called as output error, or it will be shown as unexpected arguments. Okay,
the same ஒரே ஒரு ப்ரோக்ராமை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க required argumentsல பார்த்ததை வச்சு தான் இங்கே அப்படியே நமக்கு in between next ப்ரோக்ராமில் சொல்லிட்டு வராங்க. See the third example here. What are they given here? The print example of name def print data name comma age. Print example 3 keyword arguments. Print name comma name age comma age. So return print data age equal to already they declared as name also they declared. So அப்ப நீ ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிடும் because print data again எங்க போகும் அந்த ஏஜ் குள்ள போகும். ஏஜ் நம்மளே டிக்ளேர் பண்ணிட்டோம் டேட்டா என்னன்னு 25 நேமும் காஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்ப அவுட்புட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும் keyword arguments name Gaussian age 23. Here the parameter order can be changed. That is parameter order என்னது நம்ம அங்க வந்து print statement என்னன்னு first declare பண்ணிருக்கோம் name age create பண்ணிருக்கோம். இங்க நம்ம arguments பாஸ் பண்றப்ப இங்க எப்படி பாஸ் பண்ணிருக்கோம் நம்ம age name மாத்திட்டோம். So the parameter order can be changed. அது parameter குள்ள order வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அது நமக்கு என்ன ஆகாது எரர் காட்டாது. Okay, next the third one is default arguments. So default arguments na enna நம்மளா declare பண்றது இல்ல inbuilt already declare பண்ணி வச்சிருக்காங்க. So அதுதான் default நமக்கு எல்லாருக்கும் தெரியும். So see the first definitions. The default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. Okay, the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. நீ ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கால் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்காது நமக்கு நோ வேல்யூ வந்து இருக்காது எப்ப ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றப்ப ஏன்னா அது டிஃபால்ட்டாவே என்னவா இருக்கும் அதுல பிரிண்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம கால் பண்றப்ப அதுக்கு என்ன இருக்காது வேல்யூஸே அதுக்கு டிக்ளேர் ஆகாது. Okay, see here the following example uses default arguments that prints the default salary when no argument is passed. So argument na நம்ம parenthesis குள்ள எதுமே நம்ம கொடுக்கலாம் மட்டும் தான் அது என்ன நம்ம சொல்லுவோம் default argument ன்றத நம்ம சொல்லுவோம். So see the example here def print info. Info is a informations and the print info is a function name here. So name comma salary is equal to 35,000. Print name comma salary, print salary comma salary, print info. What they given us money. So the what will be the output we saw money name equal to money, salary equal to 35,000, 3,500 they are given. It is the default. அத நம்ம நம்மளே டிக்ளேர் பண்ணி வச்சிட்டோம். சோ அப்படியே நமக்கு இதுல print ஆயிடுச்சு. Suppose when the above code is changed as print info அங்க பாரு print info money இருக்குல சோ அந்த money இருக்கிற இடத்துல நம்ம வந்து rom of ram 2000 ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா என்னன்னு print ஆயிடும் ram of 2000 அப்படின்றது நமக்கு print ஆகும். ஏன்னா நம்ம டிஃபால்ட்டா ஆல்ரெடி print infoல என்னன்னு கொடுத்துட்டோம் நம்ம ram of 2000. அப்ப அந்த ramன்றது எதுக்கு போய் அசைன் பண்ணோம் நேம் குள்ள அசைன் ஆகும். அகைன் அந்த 2000ன்றது எதுக்குள்ள போகும் நமக்கு salary குள்ள நமக்கு போகும். அப்ப நீ கேட்கலாம் ஏன் சார் def print info குள்ள நேம் கமா salaryன்னு சொல்லி 3500 நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்ப இது ஏன் டிஃபால்ட்டா கொடுத்தது எடுக்குது அப்படின்னா print infoல நம்ம என்ன print பண்ணிருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற print statement குள்ள இருக்கிற டேட்டாஸை மட்டும் கெட் பண்ணி நம்ம இன்பில்டா நம்ம கொடுத்த டிஃபால்ட்டா கொடுத்த வேல்யூஸ் அது நமக்கு print பண்ணி சொல்லிடும். So அப்ப see here in the above code the value 2000 is passed to the argument salary. The default value already assigned for salary is simply ignored. Default நம்ம 3500 சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அது டிஃபால்ட்டா என்ன நமக்கு இக்னோர் ஆயிடும். ஏன்னா 2000 ஆர்குமெண்ட் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு above codeல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அசைன் பண்ணி வச்சிட்டோம். சோ முன்னாடி நம்ம அசைன் பண்ண அந்த 3500 நமக்கு என்ன ஆயிடும் இக்னோர் ஆயிடும். ஓகேவா நெக்ஸ்ட் last topic that is last fourth one the variable length argument. See listen here variable length. In variable length you have mostly we are used the symbol of asterisk. Okay, this is the 1 marks question. What is the symbol you are used or what is the functions you are using in variable length arguments that is asterisk. The variable length arguments are not specified in the functions definitions and an asterisk. Okay, the variable length arguments are not specified in the function definition
ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து நாட் ஸ்பெசிஃபைட், நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். அண்ட் அண்ட் ஆஸ்டிக் இஸ் யூஸ் டு டிஃபைன் சச் ஆர்குமெண்ட்ஸ். அந்த மாதிரி ஏதாவது ஆர்குமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே என்னதான் யூஸ் பண்ணுவோம், இந்த ஆஸ்டிக்ன்ற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து என்னவா இருக்காது, நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். சப்போஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம், அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஆஸ்டிக்ன்ற ஒரு சிம்பிள் போட்டாலே அது என்னவா நமக்கு இண்டிகேட் ஆகிடும், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு காமிச்சிடும். நல்லா டெஃபினிஷன் திரும்ப புரிஞ்சுதா, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம், நாட் நெசசரி. சப்போஸ் நீ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை நீ யூஸ் பண்ண போகிற அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதுக்கு எப்படி அதை மென்ஷன் பண்ணுவோம், ஷார்ட்கட்டில் ஆஸ்டிக்ன்ற ஒரு சிம்பிளை போட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். So now you see the example def sum of x comma y comma z. Okay, x comma y comma z. So sum அப்படினா நமக்கு add ன்னு தெரியும். So அப்ப print sum of three numbers x comma y comma z. See again, see the third line, sum 5 comma 10 comma 15 comma 20 comma 25. But we are declared only the three variable, that is x y z. But here we are given as the values 5 subjects, so it will shown as a error. Okay, when the above code is executed it produces the following result, because sum takes 3 positional arguments but 5 we are given. ஏனா 5 ன்றது x க்கு போய்டும், 10 ன்றது y க்கு போய்டும், 15 ன்றது z க்கு போய்டும். அப்ப 20, 25 வந்து என்னது நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணல, so it will shows an error. Okay, so next syntax variable length. இப்போ இதோட syntax எப்படி இருக்கும், ஏன்னா நான் சொன்னேன் இது வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆஸ்டிக்ன்ற அந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் சொன்னேன். ஸோ அதனால இந்த சின்டெக்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 3 இதுக்குமே நமக்கு என்னது ஒரே ஒரு சின்டெக்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே சின்டெக்ஸ் வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது எதில் இன்ட்ரடக்ஷனில் காலிங் ஃபங்க்ஷனில் பார்த்த சின்டெக்ஸ் வச்சு தான் நம்ம அந்த 3ஐயும் பார்த்தோம். இப்போ நியூ சின்டெக்ஸ் ஆஃப் வேரியபிள் லென்த், இது நல்லா கவனிங்க. டெஃப் function name, variable length நம்ம எப்பவுமே எப்படி தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா asterisk. so asterisk of arguments, இதுல ஏதாவது மீனிங் இருக்கு, டிஃபரண்ட் இருக்கா, ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு asterisk மட்டும் தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். see the second line, function body. so that the function body is nothing but body of the loop. okay, return statement. so return statement already we have learned about the return statement, that is print statement. நம்ம உள்ள என்ன கொடுக்கறோமோ body of the loopல என்ன கொடுக்கறோமோ அதை நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், print பண்ணும். ஓகேவா, now here you see this, the example def print nos numbers, nys numbers, argument வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன் இங்க numbers னே நான் டிக்ளேர் பண்ணேன். ஏன்னா ஃபங்க்ஷன் நேம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அதே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம் அப்படினு. so the asterisk of nos, so for n is nos for n number of times. so for loop நான் இங்க யூஸ் பண்றேன். so for n in nos print n, அப்ப எனக்கு என்ன பண்ணும், அந்த n தான் போய் அது கெட் பண்ணும். return, you see the function print, that is return statement நம்ம என்ன கொடுக்கிறோம் அதான். so function print, printing two values, invoking the print nos. அப்ப இந்த print nos நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் தெரியுமா டெஃபினிஷன்ல, அது என்ன ஆயிடும் நமக்கு டிஃபால்ட்டா அது நமக்கு இக்னோர் ஆயிடும். so அப்ப print nos 1,2 print 3 values. ஓகேவா, அப்ப 3 values நான் again என்ன கொடுக்கிறேன், 10, 20, 30. see listen here, now invoking the print nos function. print nos invoking அப்படினா அது என்ன பண்றோம், நம்ம கெட் பண்றோம். எதை, அந்த for n nos குள்ள print function நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அதை நம்ம கெட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க என்ன வந்துரும், the function print வந்து என்ன கொடுத்திருக்கோம், print, see listen here, the print printing two values. okay, printing two values. அப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த print nos என்ற ஃபங்க்ஷன் பார்ட்டை மட்டும் தான் நான் என்ன பண்ண போறேன், கெட் பண்ண போறேன். அப்ப கெட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து 1 2. சோ நான் ஆல்ரெடி ஆர்குமெண்ட் அதிலே பாஸ் பண்ணிட்டேன் 1 2. அப்ப என்னோட அவுட்புட் என்னன்னு வரும், printing two values 1 2. நெக்ஸ்ட் பிரிண்ட்ல நான் என்ன கொடுத்திருக்கேன், printing 3 values 10, 20, 30. அப்ப அதுதான் என்னோட அவுட்புட்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். சார் இது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, நீங்க ஃபார் லூப்ல ஃபார் n nos ன்னு கொடுத்திருக்கீங்க, அகைன் print n ரிட்டர்ன் ஓகே, அது என்ன திரும்ப அகைன்
function கொடுத்திருக்கீங்க அப்படினா இந்த function அது என்ன பண்ண போகுது see is invoking the print nos அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணிடும்னு பாத்தீங்கன்னா இந்த function வந்து நான் invoke பண்ணிட்டேன் அப்படினா print nos மூலமா நான் invoke பண்றேன் return statement-ஐ நான் மொத்தமா get பண்ணி gather பண்ணிடுறேன் அப்படினா அது எல்லாமே என்னவாயிடும் நான் function நானே டிக்ளேர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு functions எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்றத பார்த்தல print குள்ளேயே முன்னாடியே நம்ம வேல்யூஸ் அதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டா அது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் print பண்ணனும்னு நான் சொன்னேன் அதே சேம் கண்டிஷன் தான் இங்க யூஸ் பண்றாங்க print nos of 1 2 again printing three values print nos of 10 20 30 okay so the output is by printing two values that is 1 2 printing three values 10 20 30 so second you see the variable length arguments we can pass the arguments using two method okay that is already we learned in 11th standard C++ call by value and call by reference arguments la rendu paathirukom call by value call by reference pass by value pass by reference nu paathu the same thing you are going to see about using but the different concept okay the first thing non keyword variable arguments none அப்படினா எந்த கீவேர்டும் இல்லாம ஒரு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் the keyword variable arguments none எந்த keyword variable இல்லாம யூஸ் பண்ணுவோம் keyword variable ஓட சேர்த்து வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் this is the important 2 marks question as well as 1 marks questions they will ask okay so the non keyword variable அப்படினா என்னது tuples இந்த tuples ன்ற டாபிக்க நான் next lessonல சொல்றேன் ஏனா we are going to learn about full fledged of tuples that is 3 times or multiple times அப்படிங்கறது tuples ஓட மீனிங் இத நம்ம next lessonல இருந்து full fledged நம்ம இந்த tuples-னா என்ன டாபிக்ன்றத நம்ம அதுல பார்ப்போம் இப்போ just tuples-னா மட்டும் மீனிங் மட்டும் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க ஓகேவா so here the second thing keyword variable keyword ஒன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிருப்போம் இல்ல நான் keyword variable நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருப்போம் that is asterisk இல்லாம நார்மலா இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம் இல்ல அப்படினா asterisk கொடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிருப்போம் அதுதான் இதோட மீனிங் okay so next the important question is anonymous functions so what is anonymous functions here see that the anonymous functions is a function that is defined without a name anonymous நீ நினைக்கலாம் என்ன சார் அனாமத்தா அப்படின்றீங்க அனாமத்து கிடையாது அது anonymous function அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா without a name ஒரு நேம் இல்லாம ஒரு functions கண்டிப்பா என்ன இருக்காது வரவே வராது anonymous function is a function that is defined without a name இல்லாம அது வராது second thing while normal functions are defined using the def நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் defன்ற வேரியபிள டிக்ளேர் பண்ணுவோம் நம்ம சொல்லிருக்கோம் keyword anonymous functions are defined using the lambda keyword இப்போ anonymous function வந்து without nameல இருக்கும் அப்படி டிஃபைன் பண்ணோம்னா அது என்ன ஃபங்க்ஷன் நேம்ல நமக்கு டிக்ளேர் ஆகும் அப்படினா lambdaன்ற ஒரு ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் ஆகும் the anonymous functions are also called as lambda functions why I'm saying this repeatedly the last year they asked in 2 marks in half-yearly what is anonymous functions in revision exam they asked what is lambda functions okay so you have to know very well lambda functions as well as anonymous function is the same thing and the same definitions okay so first thing what is the definition first point of anonymous functions the anonymous functions a function that is defined without a name without name இல்லாம அது என்ன பண்ண முடியாது function that is defined without a name ஆல நம்ம டிக்ளேர் பண்ணனும் suppose அது டிக்ளேர் பண்ணனும்னா எந்த நேம்ல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் lambda என்ற ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்ணுவோம் நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் def ன்னு டிக்ளேர் பண்ணுவோம் அதுவே anonymous function நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படினா எந்த நேம்ல டிக்ளேர் பண்ணுவோம் def க்கு பதிலா lambda என்ற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம யூஸ் பண்ணுவோம் third thing anonymous function இன்னொரு நேம் இருக்கு என்ன நேம் lambda function ஒரு நேம் இருக்கு சரி இதோட யூசஸ் என்ன அப்படின்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த fourth point the lambda function is mostly used for creating small and one time anonymous functions one time அப்படினா ஒரே ஒரு தடவை நம்ம மட்டும் அதை என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த lambda functions more than twice ல யூஸ் பண்ண முடியாது only one time you can use that in the functions so second point the lambda functions are mainly used in combination with the functions like filter map and reduce about the filter map and reduce that is animations are the visualizations functions visualized எப்படி பைத்தான்ல நம்ம மேப்பிங்லாம் கொண்டு வரது இல்ல எப்படி ஒரு டயகிராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்றத 16th லெசன்ல தான் நம்ம இத படிப்போம் just they given only the example of here okay so next
syntax of anonymous functions. So here they given as anonymous function எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணோம் lambda ன்னு சொன்னேன். So அதுதான் the lambda arguments colon of expressions. Okay, see here the sum equal to lambda argument 1 comma argument 2 comma colon argument 1 plus argument 2. They are declaring the argument as well as the sum. So the print the sum is sum 30 comma 40. இதுக்கு first இது argument 1 and argument 2. See the second thing, print the sum is argument என்ன இருக்காங்க minus 30 comma 40. Okay, so the argument 1, see the first print argument 1 வந்து 30, argument 2 வந்து 40. நம்ம அதில் என்ன கொடுத்துருக்கோம் argument 1 in 2 ஆட் பண்ண சொல்லி தான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அப்போ 30 plus 40 70. The first output is 70. See the second print one minus 30 comma 40. Argument 1 என்ன minus 30. So minus 30 plus 40 ஒரு minus ஒரு plus இருந்தா minus பண்ணிட்டு பெரிய number sign பண்ணும். So the sum is 10 they given. Second outputs they given as 10. Okay, see listen here again, listen here lambda. So நம்ம lambda இப்போ என்ன கண்டுபிடிக்க சம்முக்கு தான் நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அப்ப sum equal to lambda arguments நான் என்ன பாஸ் பண்றேன் argument 1 comma argument 2 நான் ரெண்டு இது பாஸ் பண்றேன். அந்த argument 1 and 2 நான் என்னவா கொண்டு வர போறேன் சம்முக்கு கொண்டு வர போறேன். So colon expression நான் என்ன கொடுத்திருக்கேன் argument 1 plus argument 2 நான் கொடுத்திருக்கேன். So அதுக்குள்ள print function. See the below line the above lambda function that adds the argument of argument 1 with argument of argument 2 and stores the result in the variable sum. இதுக்குள்ள the sum ன்றதுக்குள்ள the sum is first for sum second ல கொடுத்திருக்க sum குள்ள நமக்கு என்ன பண்ணனும் அந்த variable add பண்ணனும். The result is displayed using the print statement. Print statement நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அது மட்டும் தான் நமக்கு display ஆகும். Next, return statement. This is the last topic of part 2, the return statement. இது வரைக்கும் நம்ம இது பண்ணது எல்லாமே என்ன பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கு ஃபங்க்ஷன் டைப்ஸ் என்ன இருக்கு அதை எப்படி எதுக்குள்ள யூஸ் பண்றோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இங்க பார்த்தோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது return statement. Return statement causes your functions to exit and return a value. It is called caller. Return னா நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அது அப்படியே நமக்கு என்ன ஆயிடும் ஸ்டேட்மென்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி ஒரு ஃபங்க்ஷன் லைன் பை லைனா நமக்கு அதை எக்ஸிக்யூட் ஆகும். So second thing, the return statement is used when a function is ready to return a value to its caller. எப்போதாவது நமக்கு return statement வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு கால் அவுட் ஆகும். So only one return statement is executed at a runtime. ஒரு தடவை ஒரு ரன் பண்றப்ப எத்தனை எக்ஸிகியூஷன் மட்டும் தான் நமக்கு ஆகும் ஒரே ஒரு எக்ஸிக்யூட் ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். Even though the function contains multiple return statement, more than twice or thrice வச்சிருந்தா கூட நம்ம ரன் பண்றப்ப at a time எத்தனை மட்டும் தான் நமக்கு return statement வரும் ஒரே ஒரு return statement மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். Next, third point, any number of return statements are allowed in a function definitions. Any number of return statements, அதாவது ஒரு number return statement நம்ம function definition allow பண்றோம் அப்படினா but only one of them is executed at runtime. எத்தனை வேணாலும் அதுல multiple return value நீ கொடுத்திருந்தாலும் நம்ம allow பண்றப்ப first time run பண்ணி allow பண்றப்ப நமக்கு எத்தனை தான் execute ஆகும் only one of them is executed at runtime. Okay, so see the syntax of return statement, return expression list. Okay, so once again see the syntax of return expression list. Okay, see the example here what they given here, the def user underscore apps. Okay, so if n list n greater than or equal to 0 return n. அப்ப நம்ம கொடுத்திருக்க வேல்யூ வந்து greater than or equal to இருக்குதா அப்படின்றத நமக்கு செக் பண்ணணும். சப்போஸ் அது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நம்ம return n என்ற ஃபங்க்ஷன் எங்க போய்டும் else part குள்ள வரும். அப்ப return minus n. So அந்த minus n ன்றது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் now invoking the function, அதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷனை கெட் பண்ண போறோம். எப்படி கெட் பண்ண போறோம்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க x equal to input x equal to int input of enter a number. நார்மலா நம்ம print statement எதுக்கு முன்னாடி first பேசிக்ல பார்த்த அந்த பைதான் strings தான் யூஸ் பண்றாங்க. x equal to int input of enter a number. நாமளே ஒரு நம்பரை என்டர் பண்ண போறோம். print
user underscore அதுதான் இன்வாக்கிங்னா மேலே இருக்க ப்ரோக்ராமை நம்ம கெட் பண்ணுறது. ஸோ print user underscore abs of x. ஏன் இங்கே எக்ஸ் அங்கே நல்லா லிசன் பண்ண மேலே def user underscore abs of n நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஏன் சார் நம்ம ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ்ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இன்ட்டுக்கு முன்னாடி என்ன வேரியபிள் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ here the arguments are passed as a x. So the output 1 enter a number 25. Output 2 நம்ம again அது என்ன ஆகும், user நம்ம enter a number நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், user of abuseன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நமக்கு அது டிக்ளேர் ஆகிடும். ஓகேவா? So the part 2 is over. Once again I will recall from the part 1 what are the topics we learned. The first, that is introduction to Python functions and types of functions and defining the functions and the user defined functions advantages and calling a functions and functions. Now in part 2 we have learned about the functions, arguments and types and anonymous functions. Okay, so you have to once again recall in row as well as start reading from the beginning. That is first lessons are already we learned the first lesson is move on to next lesson. Okay, don't waste your time in the holidays. As soon as possible you complete the reading. Okay, I'm expecting everyone has to get a centum and super marks in 12th standard computer science. Okay, thank you.